हमारे लिए चुनकर हमारे लिए दिया है, इसलिए तेरा शुक्रिया अदा करते हैं। பூமியின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக செய்யப்படுவது எல்லாம் பரலோகத்தில் நடக்கிற திட்டங்களாக இருக்கிறது கர்த்தாவே. इस दुनिया में जो भी हो रहा है तेरी मर्जी के खिलाफ नहीं हो रहा है, तू करने देता है, इसलिए ये सब हो रहा है हमारे बीच में। பரலோகத்தில் பூமியை குறித்து என்ன சித்தம் செயல்படுகிறதோ அதுதான் பூமியில் நீ இப்போது எங்கள் மத்தியிலும் எங்களிடம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. क्योंकि स्वर्ग में बैठकर तूने जो भी सोचा है हमारे लिए वही है जो आजकल हमारे आंखों के सामने हो रहा है। இதோ இந்த நாளில் இந்த இடத்தில் யார் வர வேண்டும், யார் செய்தி கேட்க வேண்டும் என்று கூட பரலோகத்தில் திட்டம் இருப்பதினால் தான் நீ எங்களை அழைத்து வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாய். और आज का दिन भी तूने ही हम सबको चुन चुन के इस जगह पर इकट्ठा किया है ताकि तू बात करे और हम सुने। இயேசுவே, இதோ இந்த நாளில் எங்களை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्यारे यीशु, तेरे हाथ में हम अपने आप को सौंपते हैं, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நீ நம்பினதால் எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். क्योंकि तूने हम पर अपनी तरफ से ईमान रखा है कि हम तेरी मर्जी पूरा करेंगे। அந்த உண்மை என்ற அன்புக்காக அப்பா நாங்கள் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி மீண்டும் ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கிறோம். और तेरे इस प्यार के लिए हम शुक्रिया अदा करके अपने आप को तेरे सामने हम सौंपते हैं। எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமது சாயலாக மாற நீ கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. तेरी तरफ से आज जो हमें मिलेगा उसको लेकर हम तेरे जैसे बने। எங்களை உருமாற்றும், तू हमें बदल दे, உமது சாயலாக மாற்றுவேன். तेरे जैसे बना दे, நீ உமது வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படி ஆயத்தப்படுத்துவேன். और जब तू आएगा तेरे साथ हमें लेके जाने के लिए हमें तैयार कर। இந்த பூமியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி செயல்படும் என்று எங்களை வெளிப்படுத்துவீராக. और इस दुनिया में जो भी होने वाला है उन चीज़ों के बारे में भी हमारे साथ तू बात कर। எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். हमारी कमज़ोरियों को तू जानता है இப்போது எங்களை பலனடை செய்வீராக. और तू हम अभी बल देगा कि हम इन कमज़ोरियों को हम छोड़ दें। हम अपने आप को छोटा करके तेरे हाथ में सौंपते हैं, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से, आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। எஸ்தர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது. हम एस्तर की किताब से पढ़ेंगे, एस्तर 5:3। एस्तर 5:3। तब राजा ने उससे पूछा, हे एस्तर रानी, तुझे क्या चाहिए? तू क्या मांगती है? मांग और तुझे आधा राज्य तक दिया जाए। ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं ஒரு ராஜா ராணியிடத்தில் ஒரு காரியத்தை பேசுகிறார். एक राजा एक रानी के साथ बात कर रहा है। ராஜா எஸ்தர், அந்த நாட்டு ராஜாவானவர் எஸ்தரோட தன் மனைவியிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். उन दिनों में जो राजा था जो एस्तर के साथ बात कर रहा है, जो एस्तर वहाँ पर है वो रानी है। என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் என் ராஜ்யத்தை பாதி கூட தர தயாராக இருக்கிறேன். और वहाँ पे राजा कहता है तुझे जो चाहे मांग ले, अगर मेरे राज्य का आधा हिस्सा चाहिए वो भी दे दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ராணியுடைய ஜெபத்திற்கு தன் கணவனான ராஜாவானவர் பதில் தருகிற காரியமாக இருக்கிறது. तो यहाँ पे हम देख सकते हैं एक रानी की तरफ से विनती रखा जा रहा है और राजा अपनी तरफ से उसको पूरा कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் ஜெபங்களை பலவிதமான ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். हम दुआ में काफ़ी तरह का दुआ देखते आए हैं। வேதத்தில் பலவிதமான ஜெபங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று எல்லாம் நாம் பார்க்கிறோம். वचन में अलग अलग तरीके के दुआ का जिक्र किया गया है। வேதம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்து ஜெபத்துடைய பகுதி எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கூட கற்றுக் கொடுத்துக்கொள்ளும். और वचन में हम कुछ ऐसे वचन में सीखते हैं कि दुआ कैसे करते। இப்போது நாம் இந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். तो हम खास करके इस विनती, इस दुआ के बारे में देखेंगे। இந்த ஜெபம் என்பது, இந்த பகுதி ஜெபம் என்பது புரோட்டோகால் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. यहाँ पर जो दुआ है उसको एक प्रोटोकॉल, ப்ரொசீஜர். हाँ, एक जैसा प्रोसीजर करके एक दुआ है। அதாவது ஒரு அரசாங்கத்திலிருந்து, ராஜாவிலிருந்து இல்ல தேசத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் படி நாம் செய்யும் வரும்போது அந்த தேசத்திலையும் ராஜாவும் நமக்கு பதில் தருகிறதா இருக்கும். कहने का मतलब ये है कि एक देश में अगर कोई एक राजा है, अगर उससे हमें कुछ चाहिए या कुछ काम करवाना है तो उसका एक प्रोसीजर होती है कि उनके साथ ऐसे ऐसे जाकर विनती उनके सामने रखना है। तो यहाँ पर देखते हैं ऐसे ही एक दुआ है ये। हालेलुया। எல்லா ஜெபமும் ஒரே மாதிரி ஜெபமாக இருக்காது. हर दुआ दूसरे दुआ के जैसे नहीं होती। எனக்கு ஒரு தேவை என்றால் நான் தேவனிடம் போய் கேட்கிறேன். அந்த தேவை கேட்டு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் கூட தேவன் சொல்ற ஞானத்தோடு ஜெபிக்கிட்டால் அதான் கிடைக்கும்.
अगर मुझे कुछ चीज़ों की ज़रूरत है तो उन ज़रूरतों को लेके जाकर मुझे दुआ करना चाहिए खुदा के सामने, पर खुदा कहता है अक्ल के साथ दुआ करें। हालेलुया। எல்லா விதத்திலும் என் தேவன் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறவர்களா அதற்கு மேல அவர் ராஜாவாக இருக்கிறார். वो हमारा खुदा है, वो हमारे सामने हमारे बिनती बैठ के सुनता है, बट सबसे बढ़ के वो हमारा राजा भी है। அல்லேலூயா. हालेलुया। மக்களும் நம்ம தேசத்துக்கு பிரசிடென்ட்டா இருக்கணும் உண்மைதான். मैक्रोन वाकई में फ्रांस का प्रेसिडेंट है இந்த தேசத்துக்கு எல்லாம் நமக்கு சுதந்திரம் கொள்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். और इस देश में सारी फैसिलिटीज़ प्राप्त करने के लिए हमें मौका मिला है। ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட காரியங்கள் தேவை என்றால் மக்களோட பிரசிடென்ட் கேட்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு முறை இருக்குது, புரோட்டோகால் இருக்குது. அந்த முறைப்படி நாம் செய்தால் தான் அந்த காரியம் நமக்கு நடைபெறும். और अगर मैं जाकर कुछ मांगना चाहती हूँ प्रेसिडेंट से तो उसका एक तरीका होती है, तब ही जाके हम उसके आगे हमारा विनती पेश कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। உதாரணத்துக்கு நேஷனல் பேப்பர் நேஷனல் செய்யணும் என்றால் அதுக்கு ஒரு புரோட்டோகால் ப்ரொசீஜர் வழியாக செய்தால் தான் உங்களுக்கு அந்த நீதிபதியானவர் மக்களுடைய பிரசிடென்ட் மூலமாக உங்களுக்கு கொடுக்கும். अगर आप फ्रांस का सिटीजनशिप चाहते हैं तो काफ़ी पेपर्स है जिसको इकट्ठा करके जमा करना है, उन पेपर्स को परखने के बाद ही वो आपको देंगे। உண்மையா இல்லையா? क्या ये सच है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। நேஷனல் வேணும் என்று தாள் போட்டால் அவருக்கு பதில் தர மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதன் பிரகாரமாக நம்மளுக்கு பேப்பர் எந்த பேப்பர் இருந்தாலும் அந்த கார்பரேஷன் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு எந்த பதவி முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் நம்ம அந்த அரசாங்கத்துக்கு ப்ரொசீஜர் வழியாக போனால் தான் கிடைக்கும். अगर हम देखें तो एक पेपर पे लिख कर देंगे कि मुझे नेशनैलिटी चाहिए तो नहीं देंगे, उसका एक अलग प्रोसीजर है जिसको हमें उन चीज़ों का रिस्पेक्ट करना है, इकट्ठा करना है, पेश करना है, तब ही वो हमारा एप्लीकेशन जो है उसको पढ़कर जो हम मांग रहे हैं उसके बारे में सोचेंगे, फ़ौरन जवाब नहीं देंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் பிரான்ஸ்குள்ள வந்துட்டேன், எனக்கு பேப்பரில் எங்கேயோ கொடுத்துருக்குறாங்க, உடனே பேப்பருக்கு கையெழுத்து போட்டு எனக்கு நேஷனலிட்டி வேணும்னா கிடைக்காது. मैं अभी फ्रांस में आया हूँ और मुझे नेशनलिटी चाहिए, मैं जाके मांगूंगा, नहीं देंगे आपको। இல்லையா? हाँ या नहीं? ऐसा ही है ना? அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு எல்லா சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். वैसे ही खुदा ने यीशु मसीह के नाम से हर ज़रूरत को प्राप्त करने का एक रास्ता दिया है। நம்ம எதை இயேசு நாமத்தில் கேட்டாலும் நாம் நிச்சயமாக கிடைக்கும். हम जो भी यीशु मसीह के नाम से मांगते हैं हमें वो मिलता है। ஆனால் சில காரியங்கள் நம் ராஜாவோட அந்த ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, அது மாதிரி அந்த ப்ரொசீஜரோட போனால் தான் அந்த இயேசு நாமம் என்ற பதில் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். पर कोई चीज़ ऐसी होती है कि उसकी एक प्रोसीजर होती है, उन हर चीज़ को पूरा करके हम विनती पेश करेंगे तब ही जवाब मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், தேசத்தில் இந்த நாளில் வன்முறை ரொம்ப தேசம் பிரான்சேஷன் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. अभी आप देखो इन दिनों में फ्रांस की हाल काफ़ी बुरी है அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கோம். और हम उन हालातों के लिए दुआ कर रहे हैं। கடந்த ஒரு வாரமாக இதுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கோம். पिछले एक हफ्ते से हम में से ऐसे काफ़ी भाई बहन हैं जो दुआ कर रहे हैं देश के लिए। நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? तो हम किस चीज़ के लिए दुआ कर रहे थे? இந்த வாலிபர்கள் ரட்சிக்க வேண்டும். कि इन जवानों को வாலிபர்கள் அந்த சின்ன பசங்களை ரட்சிக்க हाँ ओके, ये जो प्रॉब्लम्स खड़ा कर रहे हैं, ये जो बच्चे हैं, ये जो छोटे छोटे लड़के हैं, उनके लिए दुआ करते हैं कि खुदा उनके दिलों को छू ले, அந்த பெற்றோர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். कि उनके माँ बाप जो है अपना काम पूरा करें இந்த வன்முறை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். और ये जो भी थोड़ फोड़ चल रहा है सब कुछ बंद करें। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஜெபித்தோம் அல்லவா? क्या हमने दुआ किया है कि नहीं? ஜெபித்தோம். दुआ किया है, ஏனென்றால் நம்மளை கற்று விட்டாங்க ஜெபியுங்கள் என்று ஜெபித்தோம். क्योंकि हमें बताया गया था कि दुआ करें तो हमने दुआ किया। என்னுடைய கேள்வி, मेरा सवाल, அந்த ஜெபம் கேட்க நிச்சயமாக கேட்கப்படும் உண்மைதான். वाकई में खुदा उस दुआ को सुनेगा? உங்களுக்கு பிரான்சேஷனுக்கு வந்து ஆர்எம்இ வேணும் இல்லைன்னா அந்த கார்பரேஷன் வேணும் கால் போட்டால் கவர்மெண்ட்ல போய் படிச்சுட்டு ஒரு பதில் ஒரு உண்மைதான். अगर देखें तो फ्रांस में अगर आपको एरसा चाहिए या आपके पेपर्स चाहिए तो सारे पेपर्स जमा करोगे तो मिलेगा, ये सच है। அந்த பதில் எப்படி வரும் என்றால் உங்களுக்கு கால்கள் இந்த காலில் தந்தால் உங்களுக்கு தருவோம், இந்த பேப்பர் பிரகாரம் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம் தான் தருவோமே தவிர உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு இந்த கார்பரேஷனோ நேஷனலோ உங்களுக்கு வராது. ये एरसा या आपके कैदसेजर आपको कैसे मिल रही है? ऐसा मिलता है क्योंकि आप सारे पेपर्स वो उन्होंने जो भी मांगा है हर ज़रूरत को आप पूरा करके पेश करते हो, तब भी आपका हक बनता है कि आपको वो मिले। ஆனால் ஒரு காரியத்துக்கு பதில் வரும். पर आपको जवाब जनरली आ सकता है, நான் வந்து விட்டோம், இந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது, இந்த தேசத்துக்கு புதுசாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு நன்மை உணவுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, காசு இல்லை என்றால் கவர்மெண்ட் அசோசியேஷன் ஏதோ உங்களுக்கு உதவி செய்வாங்க. हाँ
अगर देखें तो गवर्नमेंट में मदद मिल सकती है ऐसे लोगों को जो अभी अभी आए हैं फ्रांस में। आप जाके कह सकते हो कि मैं अभी अभी आया हूँ, मेरे पास खाने पीने के लिए पैसे नहीं है, रहने के लिए जगह नहीं है, तो गवर्नमेंट फ़ौरन आपकी मदद करेगी। நாம் கேட்கிறோம், அதற்குரிய பதிலை அவர்கள் தருவார்கள். हम मांगते हैं और फ़ौरन वो हमारा जवाब देते हैं। ஆனால் உரிமையான ஒரு பதிலை தர வேண்டும் என்றால் அந்த உரிமையான அந்த அந்த ப்ரொசீஜரோடு செய்தால் தான் அது உரிமையான பதில் கிடைக்கும். पर अगर हक जताकर एक बात मांगनी है तो सारे पेपर्स पूरा करके ही मांग सकते हैं। அல்லேலூயா. हालेलुया, அப்படிதானே? ऐसा ही है ना। அப்ப நாம் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளில் ஏன் நான் இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசுகிறேன் என்றால் தேவன் ஞானத்தோடு ஜெபிக்கும்படியாக. आज खुदा इस बात का जिक्र इसलिए कर रहा है ताकि आगे जो दुआ करेंगे हम खुदा की तरफ से अकल मांग के अकल के साथ दुआ करें। பல நேரங்கள் நாம் செலவழித்து நாம் ஜெபிக்கணும் உண்மைதான். हम काफ़ी समय निकाल के हर रोज़ दुआ करते हैं, காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும் உண்மைதான். काफ़ी चीज़ों के लिए दुआ करते आए हैं, ஆனால் வேதம் சொல்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட தன்மையில் ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாம் கற்றுக் கொடுத்தது. और वचन तो हमें सिखाता है कि दुआ कैसे करना है, कौन कौन किसके साथ मिल के दुआ करना है। இதோடு இப்போது நாம் பார்க்க போகிற காரியம் அந்த ஒரு நேபோல தேசத்துக்கு நாம் இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும். तो इस वचन में हम इस बात को परखेंगे कि हम यहाँ पर बीच में खड़ा होकर जैसे इन नौजवानों के लिए दुआ करते आए हैं, उनके माँ बाप के लिए दुआ करते आए हैं और हालातों को बदलने के लिए खुदा के सामने विनती रखते हैं, इस नज़र से इसको पढ़ेंगे। ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம விசுவாசம் இருக்கிறது ஒரு நாள் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். हमें तो ये बात नहीं पता कि ये कब होगा, बट हमारे पास विश्वास है कि खुदा हमारे दुआ को सुनकर जवाब देगा। அல்லேலூயா. हालेलुया। இதே போல ஒரு சம்பவம் எஸ்தருடைய காலகட்டங்களில் நடந்ததை அவள் எப்படி கைக்கொண்டு ஜெயம் பெற்றாள் என்று பார்த்து அதே போல தான் நாம் ஜெபிக்க போகிறோம். एस्तर रानी के दिनों में भी कुछ ऐसे ही हालातों से जब देश गुजर रही थी, तब जाके राजा के सामने उसने विनती रखी। பாருங்கள், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். आप जानते हो इस कहानी के बारे में, திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். मैं जस्ट आपको याद दिलाने के लिए बोल रहा हूँ। இரண்டாவது புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் வந்தாலே எஸ்தருடைய அழகில் அந்த பெண்ணுடைய அழகில் ராஜமாயை திருமணம் செய்கிறார். एस्तर के दूसरे चैप्टर में देखते हैं कि एस्तर को देखते ही राजा को पसंद आ गई थी, तो इसलिए उसने उसके साथ शादी की। அவள் ஒரு யூத பெண், யூதருடைய பெண். हाँ, वो एक यहूदी थी அந்த பெண்ணை திருமணம் செய்கிறார். और राजा ने उसके साथ विवाह किया ராணியை ஏற்றுக்கொள்கிறார். और उसको रानी बना दिया। ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. पर वहाँ पर कुछ होती है। அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருக்கிறார், ஆமோன் என்ற மந்திரி இருக்கிறார். वहाँ पर उस राजा के साथ एक मंत्री भी मौजूद है, उसका नाम अमोन है। அவன் யூதரை கண்டால் வெறுக்கிறவனாக இருக்கிறான். और उसको तो वो तो नफरत करता है जूदों के साथ। யூதரை அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று அவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். वो मंत्री चाहता था कि उस देश में यहूदे ना रहें। அது அந்த காரியத்தை முடிவாக ராஜாவிடத்தில் சொல்லி யூதர்கள் இல்லாத தேசமாக மாற வேண்டும் என்று அந்த ராஜாவிடம் சொல்லி அதற்கான பெர்மிஷன் வாங்கிக் கொள்கிறான். और वो यत्न करके राजा के पास जाकर इजाज़त भी मांग लेता है कि उसको पूरा करे। அந்த பெர்மிஷன் வாங்கின பிறகு அந்த அவனுக்கு மோசக்காய் என்ற யூதர்கள்லாம் தலைவராக இருக்கிறார், அவனுக்கு தெரிய வருகிறது. तो उसने जब राजा से इजाज़त मांग लिया तो मोर्दकाई करके उस मर्द को पता चलता है कि ऐसा इजाज़त राजा ने दे दी है। அந்த மோசக்காய் யார் என்றால் அந்த எஸ்தருடைய வளர்ப்பு தகவல் மாமாவாக இருக்கிறார். और ये मोर्दकाई जो है एस्तर को उसने ही पाल पोस के बड़ा किया था। அப்போது அந்த மகள் பாருங்கள், அவள் வளர்ப்பு மகள் மாமாவான அவள் ராணியாக அந்த அரண்மனையில் ராஜாவுக்கு இருக்கிறார். तो अब परख कर देखें, वो एक बेटी जैसी है मोर्दकाई के लिए और वो अभी रानी बन गई है। அப்போது இவனுடைய காரியம் என்னவென்றால் அவள் அந்த ராணியுடைய என்னுடைய அந்த யூத பெண் ராணியாக இருக்கிறார். இவனிடம் சொன்னால் தன் யூத ஜனங்களை காப்பாற்ற முடியும் என்று மோசக்காய் எஸ்தரிடத்தில் அந்த விஷயத்தை சொல்கிறார். तो वो जानता है कि ये रानी है, तो मैं उसके पास जाऊंगा और बताऊंगा ताकि वो खुदा के लोगों को बचा पाएगी। இன்னும் 2 நாளில் நம் யூதர்களை கொன்று போடப்போகிற காலகட்டங்கள் வந்துவிட்டது, உடனே நாம் காப்பாற்ற வேண்டும் என்று எஸ்தரிடத்தில் அவன் மன்றாடுகிறான். कुछ ही दिनों में सारे यहूदियों को ख़त्म करने वाले हैं, तू कुछ कर, ऐसा आके बोलता है। ஏனென்றால் அவன் பதற்றம், அவனும் உயிரோடு இருக்க போறதில்லை, அவனுடைய ஜனங்களும் உயிரோடு இருக்க போகிறது. क्योंकि उसके अंदर भी तो डर छा गया था कि वो खुद भी तो जिंदा नहीं रहेगा, ना उसके लोग जिंदा रहेंगे। இந்த செய்தியை எஸ்தரிடத்தில் எஸ்தருக்கும் அந்த பயம் இருக்கு. तो जब एस्तर को ये बात पता चली तो उसके अंदर भी डर पैदा हो गया। உடனடியாக போய் ராஜாவை பார்த்து அதை உடனடியாக நிறுத்தும்படியாக சொல்ல சொல்கிறார்.
तो वो जाके कहता है कि फौरन जाके राजा से मिल और उसको बोल दे कि इन सब चीज़ों को रोक दे। அந்த சட்டங்கள் தேசத்துக்கு வராதபடி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார். और इस पूरे देश में जो राजा ने इजाज़त दी उस चीज़ को रोकने के लिए तू इजाज़त मांग। ஆனால் பாருங்கள், எஸ்தர் என்ன செய்தாரோ அதைத்தான் நாம் தேவன் நம்மோடு சொல்கிற காரியம். उन दिनों में एस्तर ने जो किया है खुदा चाहता है आप और मैं वही करें। அல்லேலூயா. हालेलुया। புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். जो बुद्धिमान स्त्री है वो अपने घर को संभालती है। அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், எங்க ஜெப கூட்டம் நடந்தாலும் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. इसलिए मेरा ईमान ये है कि जहाँ भी मिल के दुआ होती है वहाँ पर औरतें ज़्यादा मौजूद होती हैं। அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமான ஜெப பகுதியை ஞானத்தின் கொடுக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார் என்று என்னுடைய விசுவாசம். क्योंकि ज़्यादातर दुआ करने की रूह और दुआ कैसे करने का अकल, इन दोनों चीज़ खुदा ने औरत को दी है। ஏனென்றால் மோசகாய் பயத்தோடு வேகத்தோடு பதற்றத்தோடு வந்து பெண் ஒரு क्योंकि यहाँ पे मोर्दकाई डर के मारे टेंशन में आकर इमोशन के साथ आके बात करता है रानी के साथ। ஆனால் எஸ்தர் அதை குறித்து பெரிய கவலைப்படுற மாதிரி தெரியவில்லை. पर इसको पढ़ के हमें ऐसा नहीं लगता कि एस्तर को कोई टेंशन हुई। எஸ்தர் அழகாக சொல்ற காரியம் தான் நம்மோடு பேசுகிற காரியம். और एस्तर ने जैसे पलट के जवाब दिया, इस बात पर गौर करना है। ஏனென்றால் அந்த அரண்மனையில் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. क्योंकि राजा के पास जाके अगर बात करना है तो एक प्रोसीजर है। யாரும் ராஜாவை போய் ராணியாக இருந்தாலும் கூட ராஜாவை போய் அந்த அரண்மனையில் பார்க்க முடியாது. रानी होने के बावजूद राजा से फौरन मुलाकात नहीं हो सकती। அதற்கென்று நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ராஜாவும் ராணியும் சந்திக்க முடியும். அதற்கும் நேரம் வைத்திருப்பார்கள். रानी को राजा के साथ मुलाकात करने के लिए भी अपना अपना वक्त होती है, उस वक्त का इंतजार करना था। ஒருவேளை ராஜாவுடைய அரண்மனையில் அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு ராணியாக இருந்தால் யாராவது உள்ளே போனால் உடனடியாக அவர்கள் பாதுகாவல் கொன்று விடுவார்கள். और हम देखते हैं जब राजा कहीं पर है तो वो कुछ काम कर रहा होता है, तो वहाँ पे अगर कोई तीसरा बंदा आ जाता है तो उनको मार दिया जाता है कभी कभी। யாராவது ராஜாவை கொன்று விடுவதற்காக ஏதோ ஒரு காரியத்திற்காக அத்துமீறி வருகிறார்கள் என்று அவர்கள் பாதுகாவலரை ராஜாவுக்கு ஏற்ற மாட்டார், கொன்று போட்டு விடுவார்கள். क्योंकि राजा को हिफाजत देने के लिए वो ऐसे करते हैं ताकि उनको लगता है कि कोई आ गया है जो राजा को मार देगा, इसलिए वो ऐसे करते हैं। அதே போல தான் ராணியாக இருந்தாலும் அந்த இடத்தில் ராஜாவோட உத்தரவு இல்லாமல் ராணியாக வந்தாலும் அந்த ஆபத்து இருக்கிறது. அவளுக்கு மரணம் என்பது ஆபத்து இருக்கிறது. तो रानी होने के बावजूद रानी भी वहाँ पे नहीं जा सकती है जहाँ पर राजा मौजूद है। ஒருவேளை பாதுகாவலர் கொன்றாவிட்டாலும் ராஜா அந்த இடத்தில் தன்னுடைய அதிகாரத்துக்காக தன்னுடைய சூழ்நிலைக்காக என் பேச்சை கேட்காமல் வந்து விட்டார் என்று ராஜா உடனடியாக மரண தண்டனை கூட விதிக்கலாம். अगर राजा के इर्द गिर्द में जो है उन्होंने नहीं मारा तो राजा भी मार सकता है, क्योंकि वो पूछ सकता है कि बिन बताए तो क्यों चली आई। இவ்வளவு சட்டத்திட்டங்கள் அந்த அரண்மனையில் ராஜாவோட அரண்மனையில் இருக்கிறது. इतने सारे सिस्टम है कि राजा के पास जाकर मुलाकात करना है तो कैसे करना है। இது ராணிக்கு தெரிந்ததனால் ராணி சொல்கிறார், और क्योंकि रानी इस बात को जानती है तो वो बोलती है, நான் உடனடியாக போய் உங்களை மற்றவர்களை போல பார்க்க முடியாது. मैं दूसरों जैसे उनके साथ जाके मुलाकात नहीं कर पाऊंगी இந்த இடத்தை உடனே எடுத்துக்கொண்டு செயல்பட முடியாது. और फौरन आपको जवाब नहीं मिल सकता। ஆனால் மோசகாய் சொல்றார் உடனே செய்யுது. पर मोर्दकाई तो कह रहा है कि अब भी जाओ। ஆனால் ராணி சொன்ன காரியங்கள் தான் நம்மோட தேவன் நம்மோட பேசுகிறார். पर रानी की जो जवाब है उस जवाब में ही खुदा हमसे बात कर रहा है। நான் போய் பார்க்க முடியாது, ஆனால் ஒன்று செய்ய போகிறேன். நானும் என் தாதிமார்களும் தெய்வ சமூகத்திலிருந்து காத்திருந்து உபவாசம் செய்கிறோம். मैं तो जाकर राजा के साथ बात नहीं कर पाऊंगी, बट मैं और मेरे साथ मेरे सारे सहेलियां जो हैं उन सबको इकट्ठा करके खुदा की हुजूरी में बैठ के दुआ करूंगी। நான் உபவாசம் செய்து தேவன் எனக்கு கொடுக்கிற பதிலை எடுத்துக்கொண்டு मैं रोज़ा रख के दुआ करूंगी और खुदा ने मुझे जो जवाब दी उस जवाब को लेकर நான் அரண்மனைக்கு போவேன். मैं जाऊंगी राजा के पास। நான் அங்கே போய் மறித்தாலும் எனக்கு பரவாயில்லை. और उस जवाब के साथ अगर वहाँ जाऊँ और मेरी जान भी चले जाए मैं कोई परवाह नहीं அந்த करूँगी। இடத்துல உயிர் போனாலும் எனக்கு பரவாயில்லை. अगर मेरी जान भी चली जाएगी तो कोई परवाह नहीं। நான் உபவாசம் செய்து मैं रोज़ा रख कर நான் போய் பேசுகிறேன். जवाब के साथ जाके बात करूँगी। அதே வேளையில் நீங்களும் அந்த உபவாசம் இருங்க. और मैं चाहती हूँ कि आप भी रोज़ा रख कर दुआ करें। அந்த இடத்துல ராணி அந்த காரியத்தை சொல்லிவிட்ட பிறகு और वहाँ पे जब रानी ने ये बात बता दिया, ராணி உபவாசம் இருக்கிறார். रानी खुद रोज़ा रखती है। அந்த 3 நாள் உபவாசம் முடிந்தது. 3 दिन का रोज़ा जब ख़त्म हुआ ராணியுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு वो अपने अच्छे वस्त्र पहनकर ராணியுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அங்கே கடந்து செல்கிறார். अपने सही वस्त्र पहनकर राजा के पास जाती है। அதுதான் நம்ம 5வது அதிகாரம் 3வது வசனம் பார்க்கிறோம். ராஜா அவளை நோக்கி यही बात को हम अभी 5:3 में पढ़ रहे थे कि राजा ने उसको देखकर पूछा ராஜாஜி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கிறாய். कि तू क्या चाहती है, तो बोल दे मैं देने के लिए हाजिर हूँ। இதை பார்க்க வந்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்
मुझसे मिलने तो तू आई है, बता दे तुझे क्या चाहिए। நார்மலாக அந்த இடத்தில் நடக்கிற ஒரு காரியம் ராணி ராஜாவோட உத்தரவு இல்லாமல் வந்ததினால் ராஜா அந்த இடத்தில் அவரை ஏதாவது ஒரு தண்டனைக்கு ஆட்கொள்ளப்பட வேண்டும், தண்டனைக்கு உட்பட வேண்டும் அவர். अगर बिन बताए राजा के पास जाएगी तो कैसे भी करके कोई भी सजा तो रानी को मिलनी चाहिए थी। அரசாங்க திட்டத்தின் சட்டத்தின்படி அந்த இடத்தில் அவள் சட்டத்தின்படி அவள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட कानून के हिसाब से देखा गया तो उसके खिलाफ उसने कुछ की है कि वो जाके मिल रही है राजा के साथ। அரசாங்கம் சட்டம் சொல்கிறது அந்த இடத்தில் உத்தரவு இல்லாமல் அந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அங்க வரக்கூடாது। उन दिनों के कानून के हिसाब से पहले राजा से पूछकर इजाजत मांगकर फिर जाके उनसे मिलना है, மீறி வந்தால் और अगर आप वैसे ही चले जाओगे तो आपको मार दिया जाएगा। ஆனால் அந்த இடத்தில் பாருங்கள், அந்த இடத்தில் மீறி வருகிறார், और वहाँ पर हम देखते हैं कि बिन बताए वो जाती है, ஆனால் அந்த தண்டனையை வேறு விதமாக மாறி அந்த ராஜா அந்த ராணி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு மாறி। पर वहाँ पर राजा पलट के ये सवाल करता है तू क्या चाहती है। அல்லேலூயா। हालेलुया। இதே போல தான் நம்முடைய காரியம்। அல்லேலூயா। वैसे ही हमारे आजकल का हाल है। நாம் தேவனிடத்தில் போய் ஒரு காரியத்தை தேசத்துக்கு அப்பால் அந்த இடத்தில் என்ன காரியம் அல்ல அந்த காரியத்தை என்றால் இன்னும் 2 நாளில் யூத ஜனங்களை சாகடிக்க போகிறார்। वो जानती थी कि 2 ही दिनों के अंदर सारे यहूदियों को मारने वाले थे, அந்த மந்திரி ராமோன் அதற்கான ஆயத்தம் செய்து விட்டார்। और उस मंत्री ने हर चीज की तैयारी कर रखी थी, இவர் போய் காப்பாற்றப்பட வேண்டும், और वहां जाकर उन लोगों को बचाना है। ये है एस्तर की बोझ, அதற்கான ஆயத்தம் தான் அந்த காரியத்தை செய்கிறார்। और उस चीज के लिए तैयार होने के लिए वो रोजा रख के दुआ कर रही ஒரு थी। ஆயத்தம் என்னவென்றால் ஆவிக்குரிய ஆயத்தம், அவன் உபவாசம் இருந்து தன்னுடைய காரியங்களை ஆயத்தம் பண்ணார்। एक तरह की तैयारी ये है कि रूहानी तौर पर रोजा रख के दुआ करके वो रूह में तैयार हो गई थी। இன்னொன்று காரியம் என்றால் ராஜாவோட ராணி வஸ்திரமான அரண்மனை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ராஜாவோட போய் நிற்கிறார்। और दूसरी बात यह है कि जब राजा के सामने वो अपने आप को पेश करने गई, सही रानी जो पहनती है वो वस्त्र पहनकर राजा के सामने पेश हुई, அது சாதாரண வஸ்திரம் அல்ல, ராணி அதிகாரமுள்ள வஸ்திரம்। क्योंकि उन दिनों में जो रानी पहनती थी उसकी सही वस्त्र उसको पूरी अधिकार देती है वहाँ पे जाके खड़े होने के लिए, ராஜாவுடைய மனைவி என்ற ராணியோட வஸ்திரம்। क्योंकि वो राजा की सामने अगर खड़ी है तो सही वस्त्र के साथ ही जाकर खड़ी हो सकती है। हालेलुया। ஒன்று ஆவிக்குரிய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறார், एक रूहानी वस्त्र है ஒன்று பூமிக்குரிய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறார்। और एक सही वस्त्र है, ஆனால் அங்கே போய் நிற்கும்போது और जब दोनों मिलकर वहाँ पे सामने जाकर पेश हुई, அந்த இடத்துல சூழ்நிலை மாறுகிறதாக। वहाँ पे हाल अपने आप बदल रही है, हम देखते हैं। அல்லேலூயா। हालेलुया। இதே போல தான் நம்முடைய காரியங்கள் वैसे ही हमारे भी आजकल का हाल, எந்த காரியம் என்றாலும் தேசத்துக்காக ஜெபிக்க வருகிறோம் என்றால் अगर हम देश के लिए दुआ करने के लिए इकट्ठा हो रहे हैं, இந்த வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாவத்துக்குள் வன்முறைக்குள் கடந்து வந்து செயல்படுகிறார்கள்। हम देखते हैं ज़्यादातर ये तोड़ फोड़ जो कर रहे हैं वो तो ज़्यादातर बच्चे हैं, छोटे छोटे लड़के हैं, அதனுடைய பெற்றோர்கள் அதை குறித்து கவலைப்படாத பெற்றோர்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம்। और उनके माँ बाप उनको ठीक करने के लिए, सही करने के लिए आगे नहीं आ रहे हैं, बल्कि उनको बेचकर वो घर पे बैठ के देख रहे हैं। ஒரு பக்கம் வன்முறையும் பொது சேதமும் நடந்துபட்டிருக்கு, एक तरह से देखते हैं तो काफ़ी तोड़ फोड़ चल रही है, नुकसान हो रही है, இன்னொரு பக்கம் போலீஸுடைய அதிகாரங்கள் எல்லாம் செயலிழந்து போய்கொண்டிருக்கு। और दूसरे साइड में हम देखते हैं कि पुलिस की जो अधिकार है वो काम नहीं कर पा रही है, இன்னொரு பகுதியில் அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் நமக்கு தெரியாமல் நாம் குழம்பி கொண்டிருக்கிறோம்। और तीसरे साइड में मैं सोचता हूँ कि हमारे जो गवर्नमेंट के सारे अधिकार हैं बैठ के सोच रहे हैं कि हम क्या करें। இந்த மத்தியில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளை கொண்டு ஜெபிக்கிறதற்காக நம்மை கொண்டு வந்து इस हाल के बीच में आपको और मुझे खुदा चाहता है कि हम इनके लिए दुआ करें। அல்லேலூயா। हालेलुया। எப்படி மோசக்காய் எஸ்தரிடத்தில் வந்து பேசினாரோ இந்த சூழ்நிலை நம்மிடத்தில் வந்து பேசுகிறது, இந்த பிரச்சனைகளை கர்த்தர் சீக்கிரமாக முடிக்க வேண்டும்। जैसे मुर्दकाई आकर एस्तर के पास बात करता है, वैसे ही हमारे इर्द गिर्द में जो हालात है आके हमारे सामने हमारे हर हालात को पेश कर रही है कि जल्दी दुआ करो। அல்லேலூயா। हालेलुया। பாருங்கள், இந்த அந்த இடத்தில் ராணி செய்த காரியம் நாம் உடனடியாக நாம் செய்த காரியம் ஜெபிக்க வேண்டும் என்று உடனடியாக கூடி நாம் ஜெபிக்க முன்வைத்தாங்க। हम देखते हैं एस्तर जैसे हमने भी तो इकट्ठा होकर दुआ किया है, ஆனால் மோசக்காய் சொன்னதும் ஜெபி என்றதும் அதே போல நம்ம ஊழியக்காரர்கள் சூழ்நிலை பார்த்ததும் நம்ம ஜெபி என்றதும் ஜெபித்து விட்டோம்। तो मुर्दकाई आकर जैसे उसने एस्तर को बताया वैसे ही हालातों को सुनकर हमने दुआ करना शुरू की, ஆனால்
ராணி எஸ்தர் ராணி எப்படி ஜெபித்தார்கள் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். पर हमें इस बात को परखना है कि एस्तर रानी ने दुआ कैसे की। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய தேசத்துடைய ஒரு ஒரு மதத்துடைய தன்மை நம்மளை தேசத்துக்கு எதிர்கொண்டு நிற்கிறது. हम देखते हैं कि देश में सारे यहूदियों के खिलाफ एक कानून शुरू किया गया था அந்த வன்முறை மதவாத மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. और उस हाल में देखते हैं कि वो ज़्यादातर रिलीजन को फोकस कर रही थी। இது சாதாரண வன்முறை மத வன்முறையாக மாறுகிற காலகட்டங்கள் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது. और हम देखते हैं कि हमारे हाल भी कुछ ऐसा है कि इस छोटे से इंसिडेंट को लेकर बहुत जल्दी ये भी बन जाएगा एक रिलीजियस रिवोल्ट। நம்முடைய ஜெபம் இந்த நாளுக்காக இல்லை, எப்போதும் நடக்கக்கூடாது என்ற ஜெபமாக தான் மாற வேண்டும். तो हमें सिर्फ देश के लिए नहीं बट ऐसा कभी ना हो इस सोच के साथ दुआ करना है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நிமிஷம் மாத்திரமல்ல, இனிமேல் இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த சூழ்நிலை நடக்கக்கூடாது என்ற ஜெபமாக தான் மாற வேண்டும். सिर्फ इस हाल को सुधारने के लिए नहीं बट आगे से कभी भी ऐसी कोई हरकत ना हो ऐसे करके दुआ करना है। அதுதான் எஸ்தர் எடுத்த ஜெபம். यही है जो एस्तर ने दुआ की। அப்ப எஸ்தர் என்ன செய்கிறார் என்றால், तो एस्तर ने क्या किया? நானும் என் சபையில் என் அரண்மனையோட காரியமான அனைவரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறோம் என்று சொல்கிறார். मैं और मेरे साथ मेरी सहेलियों के साथ मिलकर मैं दुआ करूंगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்? रोज़ा रखकर क्यों दुआ करना है? எனக்கு ஜெபிக்கலாம் இல்லையா? आप वैसे ही दुआ कर सकते हो, ஏன் உபவாசம் செய்யணும்? तो रोज़ा क्यों रखना है? ஏனென்றால் நாம் உபவாசம் பண்ணும்போது தான் உபவாச ஜெபம் என்பது நம்மை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நிற்கிறது. क्योंकि जब हम रोज़ा रखते हैं तो रूह में भी और शारीरिक तौर पर भी हम साफ होते हैं। நாம் சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நிற்கும்போது தான் தேவன் அதற்குரிய பதிலை நமக்கு தரும். और जब हम साफ होकर खुदा की हुजूरी में बैठ के कुछ मांगेंगे तो आपको जवाब मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேசத்துக்கு ஜெபித்து விட்டு வந்தால் பதில் கிடையாது. நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், நாம ஜெபிக்கணும். 2-3 घंटे के लिए मिलकर देश के लिए दुआ करेंगे तो हाँ आप खुश होकर वापस आ सकते हो बट वो दुआ खुदा नहीं सुनेगा। ஆத்ம பாரம் என்பது அந்த வழியை நமக்குள்ள வர வேண்டும். रूहानी तौर पर बोझ अगर उठाना है तो वो आपको दर्द भी महसूस करना ज़रूरी है। முதலில் நான் ஜெபிக்க தேசத்துக்கு ஜெபிக்க போகிறோம் இல்லை ஒரு இயற்கைக்கு மீறின ஒரு காரியம் ஜெபிக்க போகும்போது செய்ய வேண்டியது நான் உபவாசிக்கிற உணர்வுக்குள் நாம் வர வேண்டும். कोई भी दुआ रखने के पहले दुआ में शामिल होने से पहले अपने आप को सौंप कर रोज़ा रख के साफ करना ज़रूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। தேச பிரச்சனைகள் இருக்கலாம், தேசத்துடைய பிரச்சனைகள் இருக்கலாம். अगर देश की कोई प्रॉब्लम्स है तब भी உங்கள் வியாதி டாக்டர் சொல்ற இந்த வியாதி இனிமேல் போகாது, இந்த வியாதி இப்போதான் என்று சொல்லுகிறார்கள். அந்த வியாதியை மாற்றுவது கர்த்தர் இருக்கிறார். அடுத்து நாம் உபவாசம் ஜெபிக்க உபவாசம். या कोई डॉक्टर आकर कह सकता है ये बीमारी है बट ये बीमारी हम ठीक नहीं कर पाएंगे, तब भी उस बीमारी को खुदा के सामने पेश करने से पहले रोज़ा रख के अपने आप को साफ करें। எனக்கு பேப்பர் சரியாது, இதுதான் கிடைக்காது, சூழ்நிலை தெரியாது, முடிவுவிட்டது என்று முடிவான ஒரு காரியங்கள் நம்ம கண்முன்பாக நிற்கும்போது அந்த இடத்துல நாம் செயல்படுவது உபவாசித்து அந்த காலத்தில் செயல்பட வேண்டும். जैसे कुछ लोगों के लिए अगर देखा गया तो गवर्नमेंट के कह दिया जाता है कि आपके पेपर्स नहीं बन सकते, आप कुछ नहीं कर सकते। जब आपको ये लफ्ज़ कान में पड़ती है कि सब खत्म हो गया तब भी आप रोज़ा रख के दुआ करके देखें। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த உபவாசம் இந்த ஜெபம் என்பது என்னால் முடியாது, தேவன் தான் முடிக்க வேண்டும், இயற்கையால் முடியாது, சூழ்நிலை முடியாது, தேவன் தான் முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை ஜெபம் வரும்போது நாம் செயல்பட வேண்டியது நாம் உபவாசத்துக்குள் கடந்து போகலாம் மாறும். रोज़ा रखकर दुआ करने का मतलब ये है कि हम अपने आप को खुदा के सामने पूरी तरीके से सौंप कर कहते हैं कि मुझसे कुछ नहीं हो रहा, सिर्फ तू कर सकता है, तू मुझे साफ कर और मेरे हालातों को तू संभाल। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் உபவாசம் என்பது எதுக்கு என்றால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பது தான் உபவாசம். रोज़ा हम इसलिए रखते हैं ताकि हम खुदा के हुजूरी में बैठ के खुदा से सुनने की इंतज़ार करें என்னை சுத்திகரிப்பது தான் உபவாசம். और मेरे अपने आप को परख कर साफ करने के लिए इंतज़ार करें என்னை சுத்திகரிப்பது என் இருதயத்தை சுத்திகரிப்பது தான் உபவாசம். कि मेरे दिल को खुदा पाक ठहराए। என் இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக உண்மையாக மாற வேண்டுகிற உணர்வுடன் சுத்திகரிக்கும். यीशु के सामने खड़ा होने के हद तक मुझे साफ करें। அதுதான் எஸ்தர் ராணி செய்தார்கள். यही है जो एस्तर रानी ने किया है। அவர்கள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார்கள். उसने अपने आप को साफ किया। அவர்கள் ராணியாக இருக்கிறார்கள். वो रानी थी, அவர்கள் மேட்டிமே இருக்கலாம். वो उसके अंदर घमंड हो सकती थी அரண்மனையுடைய பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். या कुछ सोच ऐसी हो सकती थी। பல நேரங்களில் தன்னை மறந்து சில
காரியம் செய்திருக்கலாம். और कभी कभी अपने आप को भूल कर खुदा के खिलाफ उसने कुछ किया होगा, ஆனால் போகிற ஜெபத்துக்கு பதில் கேட்கிற போகிற இடம் இது. पर वहाँ पर खुदा के हजूरी में बैठ के जवाब चाहिए थे ना उसको, தேவன் சமூகத்துக்கு போகிறார். क्योंकि खुदा की हजूरी है அந்த தேவன் பதில் தருகிற தேவன் சமூகத்துக்கு போகிறார். जहाँ पर खुदा उसके साथ बात करेगा उस हजूरी में बैठने जा रहे थे, வல்லமையான தேவன் பதிலை தரப்போகிற தேவன் சமூகத்துக்கு முன்பாக போகிறார். क्योंकि वो चाहती है कि खुदा वहाँ पर बात करे जहाँ पर वो बैठ के खुदा के इंतजार करेगी। பதிலை மாத்திரம் தரப்போவதில்லை, सिर्फ जवाब ही नहीं, सिर्फ जवाब ही नहीं, बट उसका रिजल्ट भी खुदा देगा। அப்படிப்பட்ட தேவ சமூகத்துக்கு போவதற்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் எஸ்தர் ராணி நம்மோடு பேசுகிறார். तो खुदा के हजूरी में जाकर जवाब मांगने से पहले हमें कैसा होना है, इसको परखने के लिए हम एस्तर के दुआ से सीख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம் தேவனுக்கு ஒரு பெரிய காரியங்களை இயற்கைக்கு மாறாக ஒரு காரியங்களை கேட்க போக வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம்மை சுத்திகரிப்பது ரொம்ப முக்கியம். अगर हम कुछ खास दुआ करने वाले हैं खुदा के सामने, तो हमें पहले अपने आप को परख कर साफ करना ज़रूरी है। இன்று நமக்கு நிறைய பேர் மத்தியில் சில காரியங்கள் உண்டு. உங்களுக்கு இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக ஒரு சூழ்நிலைகள், அரசாங்கத்துக்கு பதில் கிடைக்காம, உங்கள் சரீரத்தில் பதில் கிடைக்காம நிறைய காரியங்கள் இருக்கலாம். हमारे बीच में काफ़ी भाई बहन हैं जिनको जवाब नहीं मिल रही है और आपके हालात कुछ अजीब हैं और आपको ऐसा सोच है आपके अंदर कि मेरे साथ हो क्या रहा है। இல்லது உங்களுக்கு ஆத்மபாரம் இருக்கலாம். இந்த தேசத்தில் இந்த வாழ்கிற இந்த மக்கள்லாம் மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்மபாரம் இருக்கலாம். या शायद इन दिनों में आपके अंदर एक रूहानी तौर पर बोझ आ गई है कि इन जवानों के लिए दुआ करें, देश के हालों को परख कर देखें। இவைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான். ये भी आपके समझ के बाहर है। அப்படிப்பட்ட காரியங்களில் போகும்போது அதை செய்யக்கூடிய ஒருவர் என்றால் அது கர்த்தர். और जब ऐसे हालातों से आप गुजर रहे हो, इन हालातों को ठीक सिर्फ यीशु कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அவர்தான் செய்ய முடியும். सिर्फ यीशु कर सकता है, அவர்தான் செய்வார். सिर्फ वो करेगा। அப்ப அவரோட நான் பேச போகிறேன். அவரோட நான் பேச போகிறேன். जब हम यीशु के साथ बात அவர் करेंगे எனக்கு பதில் தர வேண்டும். और यीशु मुझे बात देगा, இயற்கைக்கு மாறான ஒரு காரியம். और वो समझ के बाहर है हर जवाब। அப்போது அவர் செயல்பட வேண்டும் என்றால் நான் அந்த இடத்தில் எப்படி போய் நிற்க வேண்டும்? तो अगर आप चाहते हो कि यीशु आपको जवाब दे, तो वहाँ पर आपको अपने आप को कैसे पेश करना है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு நாமத்தினால எது கேட்டாலும் தலைவலி போகும், எல்லாம் போகும். ஆனால் இயற்கைக்கு மாறாக ஒரு காரியம் வர வேண்டும் என்றால் இந்த இயேசுடைய வல்லமை எனக்குள் வாருங்க. यीशु मसीह के नाम से जो भी मांगते हैं, हाँ वाकई में जवाब हाँ में मिलेगा। बट अगर हम कुछ बड़े बड़े बातों के लिए दुआ करने जाते हैं तो पूरे तैयारी के साथ। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், இந்த இடத்துல எஸ்தருடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். यहाँ हमने अभी एस्तर रानी के बारे में देखा है। உபவாசம் இருந்து அந்த கடந்து போகிறார்கள். एस्तर रोज़ा रख के वहाँ पर राजा के सामने जाकर पेश कर रही தேவன் है। அவருக்கு பதிலை தருகிறார், போது என்று. खुदा ने उसको जवाब दिया कि तू जा, அவர்கள் எப்படி போகிறார்கள்? அவர் ராஜ வஸ்திரம் அணிந்து கொண்டு போகிறார். और वो ऐसे ही नहीं गई बट रानी वाले वस्त्र पहन के गई। அல்லேலூயா. हालेलुया। நாம் உபவாசித்து நம்ம சுத்திகரித்த பிறகு रोज़ा रखकर जब हम साफ हो जाते हैं, முதலில் என்னை சுத்திகரிக்க வேண்டும். पहले हमें अपने आप को शुद्ध रखना है, இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். हमारे दिलों को शुद्ध करना है। இருதய வலி, வேதனை எல்லாவற்றையும் दिल में जो भी बोझ, दर्द, दुख जो भी है सब निकालना है இயேசு என்னோட வந்து பேச போகிறார். कि मेरा यीशु मेरे साथ आके बात करने वाला அவர் है பேசுகிற இடம் என்னுடைய இருதயம். और यीशु मेरे दिल में आके बात करेगा என் இருதயத்தில் இயேசு பேச போகிறார். और मेरे दिल में यीशु बात करेगा அந்த பதிலை எடுத்து நான் ஒரு காரியத்தை செயல்பட और उस जवाब को लेकर मैं आगे काम करूंगी அந்த பதிலானது வெற்றியின் பதிலாக மாறும். और वो जवाब जो है वाकई में हमें जय देने वाली जवाब हो। हालेलुया। இதுதான் நம்முடைய வெற்றியின் ஜெபம். यही है पूरी तरीके से विजय लेके आने वाली दुआ। அப்போது நான் உபவாசித்து என்னை சுத்திகரிக்கும் போது என்னுடைய இருதயமானது சுத்தமாகிறது. रोज़ा रख के जब मैं दुआ करूंगा तो मेरा दिल साफ हो जाएगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வருகிறார். यीशु मेरे अंदर आता है என் இருதயத்தில் வரும்போது என்ன நடக்கிறது என்றால் और जब यीशु मेरे दिल में मौजूद है, அவருடைய ரட்சிப்பான விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் அவரை அலங்கரிக்கிறவர்களாக மாறுகிறோம். उसने अपने लहू के साथ हमें मोल लिया है, हमें साफ किया है, तो उसकी नज़र से देखना शुरू करेंगे हम। ராணியுடைய வஸ்திரத்தை போல இயேசுவின் மகிமையான வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். जैसे रानी की वस्त्र समान यीशु अपने लहू के साथ हमें एक नया रूहानी वस्त्र देगा। நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசப்போம். और जब हम उस बात को प्राप्त करेंगे तब पाकरू हमारे साथ बात करना शुरू करेगा। பாருங்கள், அந்த இடத்தில் எஸ்தர் ராணி அரண்மனையில் போய் நிற்கிறார்கள். वहाँ हम देखते हैं कि एस्तर गई थी राजा के सामने அவர் ராஜா ஏற்றுக்கொள்வாரா தண்டிப்பாரா என்ற அந்த பயத்தில் தான் அவங்க அங்கே போய் நிற்கிறார்கள். वो राजा के सामने जब गई उसको ये भी नहीं पता कि क्या राजा स्वीकार करेगा कि नहीं। ஆனால் ராஜாவுடைய பதில், ராணி உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி
वहाँ राजा तो प्यार से पूछता है, तुझे क्या चाहिए? मैं मेरा आधा राज्य देने के लिए तैयार हूँ। அது மந்திரி சபை அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டு அமைச்சரவை சூழ்நிலை நடந்து கொண்டு और वहाँ पे सारी मंत्रियाँ मौजूद हैं, सब बड़े बड़े लोग मौजूद हैं, பக்கத்தில் அமோன் என்ற ஒரு பிரதான மந்திரி இருக்கிறார். और उसका जो मंत्री आमोन है वो भी साथ में बैठा है। சுற்றி அவருடைய சேனைகள் காவல்காரர்கள் ஆலோசனைக்காரர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். राजा को हर तरीके से मदद करने वाले हर बड़े बड़े बंदा वहाँ पर मौजूद था। பக்கத்தில் ராஜா செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் உத்தரவில்லாமல் நீ ஏன் வந்தாய் என்று கேட்க வேண்டிய ராஜா அந்த இடத்துல வேறு விதமாக கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜா பாதி வேண்டிய நன்மை வெளிப்படுத்துகிறார். उस हाल में देखें तो राजा को ये पूछना चाहिए था कि बिन बुलाए क्यों आई यहाँ पर वहाँ पे वो पलट के ये पूछता है कि तुझे क्या चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் தேவன் நம்மை ஆபத்தில் சூழலை மாற்றுகிறார். ये ही है जब खुदा हालातों को खुद बदलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போதான் தானியேலுக்கு தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். அந்த எப்படி அவர்களிடத்தில் தந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை ராணிக்கு கொடுக்கிறார். और वही वक्त था जब पाखरू ने उसको ये बताया कि इस बात को कैसे राजा तक पहुंचाएं। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் நம்முடைய ஜெபமானது ஏதோ நம்ம தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும் என்று 2 மணி நேரம் அது ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தான் உண்மைதான். இல்லை என்று சொல்லவில்லை. तो हमारे दुआ भी कैसा है इसको परखना है। 2-3 घंटे के लिए देश के लिए दुआ करना, मैं ये नहीं कह रहा वो गलत है, वो तो करना है, बट कैसे करना है। வெற்றியுள்ள ஜெபம் வேண்டுமா? अगर आप वाकई में जय देखना चाहते हैं, ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? अगर आप चाहते हो कि आपकी दुआ की जवाब मिले, செயல்பட முடியாமல் இருக்கிற காரியங்களை வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் தடைகளாக இருக்கிறதுக்கு அது ஜெயம் வேண்டுமா? और जो आपके लाइफ में रुकावट है जिसमें आप पूरा नहीं कर पा रहे हो, क्या आप चाहते हो कि वो पूरा हो? தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டுமா? क्या देश के लिए दुआ करना चाहते हैं? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு எச்சரிக்கையாக பேசுகிறார். पाखरू एस्टर के साथ जैसे बात कर रहा था वैसे ही हमारे साथ बात कर रहा है। நீங்கள் ஒரு நாள் உபவாசம் செய்யுங்கள். एक दिन रोज़ा रख के दुआ करें। எந்த காரியத்தை அந்த காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்து உபவாசம் பண்ணுங்கள். जिस चीज़ के लिए आप दुआ करना चाहते हो उसको दिल में रखते हुए आप रोज़ा रखें। அந்த உபவாசம் என்பது அந்த ஒரு நாள் முழுவதும் நீங்கள் உங்களை சுத்திகரிக்க வேண்டும். और रोज़ा रखने का मतलब ये है कि पूरा दिन आप खुदा की हजूरी में बैठ के अपने आप को साफ करें। நீங்கள் தேவ சமூகத்தில் ஆத்துமனை சுத்திகரிக்கிறவர்களாக மாற வேண்டும். आप अपने आप को खुदा की हजूरी में सौंप कर साफ करने वाले बने। உங்கள் பாவங்கள் உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற காரியமாக மாற வேண்டும். आपके कमी और कमज़ोरियों को निकाल के फेंक कर आप बैठे खुदा की हजूरी में। ஹல்லேலூயா. हालेलुया। சுத்திகரிக்கத்தான் தேவ ஆவியானவர் எனக்குள் செயல்படுகிறார். जितना ज़्यादा मैं अपने आप को साफ करने का यत्न करूँगा उतना ज़्यादा पाखरू मुझ मेरे साथ बात करेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன காரியம் என்றால் அப்போஸ்தலர் சொன்ன காரியம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் தேவையா உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. तो वचन में लिखा है कि आपके जो भी ज़रूरत को अगर पूरा करना है तो रोज़ा रख के आप दुआ पेश करें। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் சபையில் உபவாசம் அது வேறு. நீங்கள் வீடுகளில் உங்களுக்காக அந்த வாழ்வு ஏற்பட எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறது, இந்த சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் அதற்காக உபவாசம் என்பது நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டு இயேசு சமூகத்தில் நின்று பாருங்கள். कलीसिया में रोज़ा रख के दुआ करना वो अलग बात है, बट घरों में जाके खुद अपने लिए रोज़ा रख के दुआ करने के बाद मैं ज़्यादातर उसी बात का जिक्र कर रहा हूँ कि ऐसे रोज़ा कैसे रखना है और दुआ कैसे पेश करना है। ஹல்லேலூயா. हालेलुया। இது தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையான ஒரு புரோட்டோகால். தேவன் நமக்கு खुदा ने हम सबको अपनी तरफ से ये प्रोटोकॉल दिया है कि रोज़ा रखकर दुआ कैसे पेश करते हैं। எப்படி இந்த ஜெயம் பெற முடியும் என்று தான் நமக்கு கற்றுக் आपको ये विजय कैसे प्राप्त करना है ये पेश करने वाले प्रोसीजर है। பூமியில் உங்களால முடியாது, दुनिया में तो नहीं मुमकिन नहीं है, சட்டத்திட்டங்களால முடியாது. कानून के हिसाब से देखा गया तो मुमकिन नहीं है। தேவன் இந்த சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி அதை டாக்டரால் குணமாக்க முடியாது. जैसे अगर मैं बीमार हूँ डॉक्टर्स कहते हैं मैं ठीक नहीं हो सकता, ஆனால் எல்லாம் உருவாக்கின தேவனால் எல்லாம் செய்ய முடியும். पर सर्वशक्तिमान परमेश्वर हर चीज़ को पूरा कर सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதை செய்ய வேண்டும் என்றால் நாம் அதற்கான முறையில் நாம் கடந்து போகும்போது தான் கர்த்தர் என்னோட பேசுவார். अगर आप चाहते हो कि खुदा आपके लिए हर चीज़ पूरा करें तो उसको पूरा करने के लिए अपने आप को कैसे पेश करना है यही बात खुदा आपके साथ कर रहा है। ஏனென்றால் அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். क्योंकि पाखरू हमारे अंदर बसा हुआ है, அவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். क्योंकि पाखरू मेरे अंदर बसा हुआ है। பாருங்க, இந்த சம்பவம் ஒரு சின்ன ஒரு காரணத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். एक छोटी सी बात बताऊंगा फिर हम दुआ करेंगे। யோபு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது
தண்ணீரில் நடக்கிறவர் தேவனை தவிர ஒருவரும் இல்லை. தண்ணீரில் நடக்கிறவர் தேவனை தவிர ஒருவரும் இல்லை என்று யோபு புத்தகம் योग की किताब में एक वचन ऐसा लिखा है कि पानी पर चलने वाला सिर्फ और सिर्फ खुदा है और कोई नहीं। அல்லேலூயா. हालेलुया। தண்ணீரில் யாரும் நடக்க முடியாது. कोई भी पानी पर नहीं चल सकता, हाँ या नहीं? தண்ணீரில் யாரும் நடக்க முடியாது. पानी पर तो कोई नहीं चल सकता। பேதுருக்கு தெரியுமா தெரியாதா? पतरस ये बात को जानता है ना? பேதுருக்கு தெரியும். पतरस जानता है। ஆனால் பேதுரு கேட்கிறார், இயேசுவே நான் தண்ணீரில் நடக்குமா? இயேசுவை பார்த்து கேட்கிறார். पर पतरस यीशु को देखकर कहता है कि मुझे भी चलना है पानी पर। ஆனால் இயேசு என்ன சொல்றார்? और यीशु ने क्या कहा? இறங்கி வா என்று சொல்றார். उतर आ। வேதம் சொல்கிறது தேவனை தவிர கர்த்தரை தவிர இயேசு தவிர ஒருவர் தண்ணீரில் நடக்க முடியாது என்று சொல்றார். पुराने ऐतनामे में वचन में लिखा है कि पानी के ऊपर खुदा के अलावा कोई नहीं चल सकता। ஆனால் இயேசு சொன்னார், பேதுருவோடு வா, இறங்கி वா என்று சொல்றார். पर नए ऐतनामे में यीशु देखकर कहता है पतरस को कि तू आ। அல்லேலூயா. हालेलुया। பேதுரு தண்ணீரில் நடந்தால் உழுவான் என்று அவனுக்கு தெரியுமா தெரியாது? पतरस इस बात को तो जानता था कि अगर मैं पानी के ऊपर पैर रखूंगा तो अंदर जाऊंगा। தண்ணீரில் போய் அவன் அதான் அந்த இடம் கடல் ஆழமான ஒரு சூழ்நிலை. और हम देखते हैं ये समुद्र के बीच में हो रही है। அந்த இடத்தில் இயேசு சொல்கிற வா என்று இவன் நீதி கால வைக்கிறான், ஆனால் நடக்கிறான். यीशु कहता है तू आ और वो भी आता है और वो चलता है पानी के ऊपर। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்முடைய இயேசு. यही है हमारा यीशु। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्योंकि தேவன் சொன்னார், அது யோபுக்கு சொல்லப்படுகிறது, தேவனை தவிர ஒருவரும் தண்ணீரில் நடக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது இல்லை. हम देखते हैं कि पुराने ऐतनामे में लिखा है कि खुदा के अलावा कोई भी पानी पर नहीं चल सकता। ஆனால் பூமியில் இயேசு வந்த பிறகு இயேசு சொல்கிற காரியம் என்னவென்றால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. और यीशु के पैदा होने के बाद यीशु ने ये कहा कि ऐसी कोई बात नहीं है जो मैं नहीं कर सकता। அந்த இயேசு பேதுருவிடம் சொல்றது ஏனென்றால் அவர் மேல் தான் சபையை அவர் கட்டப் போகிறார். और यीशु पतरस को देख के कहता है क्योंकि वो जानता था कि कलीसिया उसके ऊपर बनेगी। அவன் இயேசு பேதுரு இயேசு மேல் எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கான்னு அவன் காட்டி விட்டான். और उसने दिखाया था कि कितना ईमान है उसके अंदर। அப்ப இயேசு அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு இறங்கி வா என்ற போது அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்று தான் நான் பார்க்கிறேன். और उस विश्वास को और मजबूत करने के लिए यीशु उसको देखकर कहता है तू आ। எஸ்தர் ராணி சொல்கிறார்கள், நான் அரண்மனைக்கு போனால் நான் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அது உண்மைதான். ஆனாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று உபவாசித்து போகும்போது அந்த ராஜா அந்த காரியங்கள் மாட்டார். एस्तर रानी जानती थी कि ऐसे ही राजा के सामने जाऊंगी तो मुझे मार देंगे, तो वो पूरी तैयारी के साथ रूहानी तौर पर तैयार होकर राजा के सामने गई, तो खुदा ने उसके लिए हालातों को बदल दिया। பேதுருவுக்கு நன்றாக தெரியும், தண்ணீரை குறித்து நன்றாக தெரியும். அவர் ஒரு மீனவர். पतरस तो पानी के बारे में ज्यादा जानता है, वो तो मछली पकड़ने वाला बंदा है ना। தண்ணீரில் தன் காலை வைத்தால் கீழே போகும். और वो जानता है पैर रखूंगा तो मैं अंदर जाऊंगा, அவன் மரித்து போகும் சூழ்நிலை உருவாகும். मेरी जान जा सकती है। ஆனாலும் அவன் கேட்கிறான், எந்த விசுவாசத்தை கேட்கிறான்? இயேசு மேல் ஒரு விசுவாசத்தை வைத்து கேட்கிறான். फिर भी यीशु के ऊपर इतना विश्वास था कि वो पूछता है कि मुझे भी आना है। இயேசு வா என்று சொல்லிவிட்டார். और यीशु कहता है तू आ। அவன் நடக்கும்போது அவனுக்கு ஆச்சரியம், தண்ணீரில் நடக்க தொடங்கினான். जब वो चल रहा था तो खुद वो हैरान हो गया था। அல்லேலூயா. हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் ऐसी कोई चीज नहीं है जो खुदा नहीं कर सकता। உங்கள் மத்தியில் நம்ம மத்தியில் இயேசு சொல்கிற காரியம் ஒன்றுதான். और आपके बीच में और मेरे साथ यही तो खुदा कह रहा है। நீங்கள் இயேசு மேல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்களாக, अगर आप पूरा विश्वास यीशु पर रखकर दुआ करोगे, அந்த விசுவாசம் என்பது இருதயத்தில் சுத்தமான இருதயமாக இருக்கிறது. और ये विश्वास जो है बिल्कुल एक शुद्ध दिल से निकलना है। பத்தரஸ் அந்த பேதுரு அந்த நாளில் உபவாசம் முடித்து விட்டு தான் இயேசுவோடு இருந்து விட்டு தான் நான் வருகிறார். हम देखते हैं उस हाल में रोजा पूरा करके दुआ खत्म करके ही पतरस वहाँ पे मौजूद था। அவர் இயேசுவோடு இருந்து கொண்டு தான் வருகிறார். वो यीशु के साथ साथ ही तो चल रहा था उन दिनों में। அவன் இருதயத்தில் எப்போதும் இயேசுவோடு தன்னை இருந்து கொண்டே இருக்கிறது. तो उसके दिल में यीशु और यीशु की बात चल रही है, அவன் இயேசுவோடு நேரடியாக பேசிக்கொண்டே இருக்கிறான். क्योंकि वो यीशु के साथ आमने सामने बात करने वाला बंदा था। பேதுருடைய இருதயத்தை பத்தரஸ் நன்றாக தெரியும். और पतरस के दिल को भी यीशु अच्छी तरीके से परख कर समझ गया था। இயேசு பத்தரஸ் இருதயத்தில் பேசினவுடன் அந்த ஆவிக்குரிய மண்டலம் பத்தரசுள்ள ஆவிக்குரிய காரியங்கள் உடனே இயேசு விசுவாசத்தில் நடக்க வைக்கிறது. और यीशु ने जो भी बात पतरस के साथ किया था, रूहानी तौर पर उन दिनों में यीशु के जरिए उसको ताकत मिल रही थी। இன்று நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? आज हमारे दुआ कैसा होना है? நாம் நம்மை சுத்திகரித்து हम अपने आप को साफ करें, நம்முடைய காரியத்தை சுத்திகரித்து खुदा की हजूरी में बैठकर अपने आप को साफ करें। அதுதான் தெய்வ ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் வந்து பேசுகிற காரியம். और यही है जो पाक रूह आपके साथ और मेरे साथ बात कर रहा है। உங்களுக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஒரு பெரிய தடைகள் இருக்குது உண்மைதான்.
हर एक के सामने वाकई में कोई रुकावट मुझे नज़र आ रहा है। ஏதோ ஒரு சூழ்நிலையானது தடையாக நிற்கப்படுகிறது. कोई हालात हो सकती है या और कुछ हो सकती है, बट रुकावट है। இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் பேசுகிறார். आज पाखरू कहता है, நீங்கள் அவைகளை என்னுடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். अगर तू मेरे ताकत को वाकई में जानता है நான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். और आप जानना चाहते हो कि मैं कौन हूँ, மக்கள் இந்த பேச்சினதை போல தான் நம்ம இடத்தில் பேசுகிறோம். उन दिनों में कैसा खुदा ने बात किया वैसे ही बोलता है। சமூகத்தில் உங்கள் இருதயங்களை சுத்திகரித்து என் சமூகத்தில் காத்திருங்கள். मेरे हुजूरी में आकर आपके दिलों को साफ करके इंतज़ार करें। நீங்கள் சுத்திகரித்து உங்கள் ஜபத்தை ஏறெடுங்கள். आप अपने आप को परख कर साफ करने के बाद दुआ करके देखें, உங்கள் ஜபத்திற்கு பதிலை உடனடியாக பார்த்து आपके दुआ का जवाब मैं फौरन दूंगा। உங்கள் முன்பாக இருக்கிற எரிகோக்கள் உடைக்கப்படும். आपके सामने यरीको के दीवार भी गिरेंगे, உங்கள் முன்பாக இருக்கிற எல்லா வித தடைகள் உடைக்கப்படும். आपके सामने जो भी रुकावट है खुद तोड़ के गिरेगी, உங்கள் முன்பாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறும். आपके हर हालात जो है बदल जाएगी। காரணம் நீங்கள் ஜெபித்து உபவாசத்தை ஜெபித்து உங்கள் இருதய வேதத்திற்கு இதயத்தை சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. और ये क्यों होगी? क्योंकि दिल जब साफ है और दिल में जो साफ होकर दुआ करते हैं खुदा उनके जवाब फौरन देता है। நம் இருதயத்தை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் நாம் கேட்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். और खुदा कहता है दिल को शुद्ध करके जो भी दुआ आप करोगे तो मैं फौरन आपको जवाब दूंगा। அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் आपकी हाल जो चाहे हो सकती है, அவராலே முடியாது என்று சொன்னார். कोई गवर्नमेंट की तरफ से डिसीजन हो सकती है, पर खुदा कहता है मैं कर सकता हूँ। டாக்டர் முடியாது என்று சொன்னாலும் தேவன் செய்ய வல்லவர். डॉक्टर कह सकता है वो नहीं कर सकता, बट खुदा कहता है मैं करूँगा। தேசத்தில் சூழ்நிலை முடியாது என்று சொன்னாலும் தேவ ஆவியானவர் செய்ய வல்லவர். देश की हाल बुरी हो सकती है, बट खुदा कहता है मेरा रूह बेचकर मैं ठीक करूँगा। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். तो खुदा आपके साथ और मेरे साथ यही बात कर रहा है। பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். खुदा का डर मानना ही अकल की शुरुआत है। தேவனுக்கு பயப்படுவர்கள் மத்தியில் தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். खुदा का भय जो भी मानते हैं उनके बीच में खुदा आके बात करता है, பெயர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று பெயர். और उनको खुदा नबी भी कहता है। யார் தீர்க்கதரிசிகள் என்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அனைவரும் தேவனோடு பேசுகிறவர்களாக ये नबी कौन है? जो दिल से साफ होते हैं और हमेशा खुदा के साथ जुड़े रहते हैं। தேவனோடு பேசுகிற அனைவரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக खुदा के साथ जो भी जुड़े हुए हैं और बात करते रहते हैं, हर बंदा नबी है। அதனால் தான் கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். इसीलिए हमने देखा है वचन में कि अंतिम दिनों में सारे लोगों के ऊपर मैं उंडेल दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் முதல் காரியம் நாம் இந்த நாளிலிருந்து இனிமேல் ஏதோ ஒரு ஜெபம் செய்ய போவதில்லை. आज के बाद हम ऐसे वैसे दुआ नहीं करेंगे। இந்த தேவ ஆவியானவர் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் செய்தால் அந்த காரியத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று கர்த்தர். आज जो पाखरू ने आपके दिल में बात की है उस बात को आप पूरा करके देखें, खुदा आपको जवाब देगा। செய்து பாருங்கள் முடியவில்லை என்றால் கர்த்தருடைய வல்லமை என்னவென்று நீங்கள் காண முடியும். आप करके देखें, खुदा अपनी ताकत आपको दिखाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் ருசிக்க வேண்டுமா? अगर आप वाकई में चाहते हो कि खुदा कैसा है, आपको परखना है, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது நீங்கள் ருசிக்க வேண்டும். खुदा की ताकत कैसा है वो देखना है, கர்த்தர் என்னோடவும் செய்வாரா என்று நீங்கள் खुदा क्या क्या काम कर सकता है परखना है। நீங்கள் செய்து பாருங்கள். आप अपने आप को साफ करके இந்த देखें। வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் உபவாசத்தை கடந்து अगर मुमकिन है तो इस हफ्ते में आप रोज़ा रखकर ट्राई करें। உங்களை சுத்திகரிக்கிற உபவாசம். और ये रोज़ा जो है सिर्फ अपने आप को शुद्ध करने वाली रोज़ा होना चाहिए। ஆழத்தில் இருக்கிற எல்லா விதமான வீட்டில் இருக்கிற எல்லா விதமான दिल की गहराई में जो भी बुरी बात है हर चीज़ को जड़ से निकालने वाली रोज़ा, தேவ சமூகத்தில் எடுத்து போடுங்கள். और खुदा के हुजूरी में बैठ के एक एक करके निकाल देंगे ஜெபிக்க தேவை. और कुछ नहीं करना है। உங்களுடைய என்னென்ன பாவ அறிக்கை செய்யுங்கள். आपके दिल में जो भी छिपी हुई गुनाह है हर चीज़ को इकरार करें। தேவ ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே जितना ज़्यादा आप अपने गुनाहों का इकरार करोगे उतना ज़्यादा पाकरू बात करेगा। பலகீனமான முடியாத காரியங்கள் எல்லாம் பலப்படுத்த आपकी जो भी कमज़ोरी है खुदा अपनी तरफ से बल देकर काम करके दिखाएगा। அவைகளை எடுத்து போடும் பொழுதெல்லாம் தெய்வ பலன் உங்களுக்கு கடந்து வந்து और जितना ज़्यादा इन कमज़ोरियों को आप निकालोगे उतना ज़्यादा खुदा की ताकत नजर आएगी। உபவாச முடிவில் நீங்கள் இயேசுவே இந்த காரியத்தை ஜெபிக்க வந்தீங்க எனக்கு பதில் தாரும் என்று கேட்டு பாருங்கள். और रोज़ा करके अंत में जब आप बिल्कुल साफ हो गए हो दुआ रख के देखो, फौरन जवाब मिलेगा। அந்த நாட்களிலே அந்த வாரத்திலே கர்த்தர் அதற்கான பதில் வாசலை தருவார். उन्हीं दिनों में उसी हफ्ते के अंदर खुदा आपको जवाब देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே நம்ம எழுந்திருப்போம். तब खड़ा होकर दुआ करेंगे। அப்படியே நம்ம ஒப்புவிடுவோம். हम अपने आप को सौंपते हुए दुआ करेंगे। ஒரு 3 நிமிடம் நாம் ஜெபிக்க 3 मिनट के लिए दुआ करेंगे बस। போகிறோம். ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். जिनके साथ भी पाकरू ने बात की है நாம் ஜெபிக்க போகிறோம். वो सब मिलके दुआ करेंगे। हम दुआ करेंगे। இயேசுவே 24 நாம் சர்வத்தை காத்து ஜெபிக்கிறோம்.
यीशु मैं चाहता हूँ आगे से तेरी आवाज़ सुनकर उस हिसाब से मैं दुआ करूँ। குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது दो उपवासம் பண்ணி ஜெபிக்க போகிறேன் मेरी परिवार में कोई प्रॉब्लम हो सकती है तो भी मैं रोज़ा रख के दुआ करूँगा। என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது उपवासம் பண்ணி ஜெபிக்க போகிறேன் मेरे बच्चों को कोई बीमारी है तो मैं रोज़ा रख कर दुआ करूँगा। என் குடும்ப உறவுகள் பிரச்சனை இருக்குது उपवासம் பண்ணி ஜெபிக்க போகிறேன் मेरे रिश्तेदारों के बीच में प्रॉब्लम्स है तो भी मैं रोज़ा रख के दुआ करूँगा। செயல்பட அந்த ஜெபமானது தேசத்தின் ஜெபமாக மாறும் जितना ज़्यादा रोज़ा रख के दुआ करते जाओगे उतना ज़्यादा देश की हालात बदल जाएगी। ஜெபத்தின் ஆரம்பமான ஜெபம் और यही है हमारी दुआ की ज़िंदगी की शुरुआत। ஜெபத்தின் ஜெபம் और हमें दूसरों के लिए दुआ करना है। நாம் செயல்பட போகிறோம் आज शुरू करेंगे। நான் உங்களுக்கு ஒரு காரியத்தில் ஒவ்வொருவருக்கும் காரியம் உண்டு हर एक के अंदर कुछ तो है। உங்கள் மனதில் அந்த காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் शायद आप दिल में रखते हो। இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்து इन चीज़ों को रखते हुए अपने इस हफ्ते में दुआ करें। தேவையான நாட்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் आप आपके लिए कुछ समय निकालें அந்த நாட்களில் நீங்கள் உபவாசத்தில் கடந்து போகலாம் और उस समय में आप रोज़ा रखें। சில வேளை நீங்கள் மருந்து எடுக்கிறவர்களாக டயபிட்டிஸ் மருந்து எடுக்கிறவர்களாக இருக்கலாம் शायद आप डायबिटीज़ का दवाई लेते हो। நீங்கள் சாப்பிடுறது எடுத்துக்கொள்ளுங்கள் आप जब रोज़ा रखोगे जो बीमार हैं आप अपना दवाई भी लें, ஆனால் இருதயத்தில் நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் पर अपने दिल को आप साफ करते रहें நீங்கள் இந்த நாள் செய்து பாருங்கள் आप करके देखें। அந்த நாள் முடியும் போது இயேசுவே இதால் நான் உபவாசித்து நான் இருதயம் சுத்திகரித்து விட்டேன் இப்போது இந்த ஜெபம் ஏறெடுக்கிறேன் ஜெபித்து பாருங்கள் जब आपने रोज़ा रखकर वाकई में दिल शुद्ध कर दिया आप तब दुआ करके देखें। அல்லேலூயா हालेलुया। நீங்கள் உண்மையோடு செய்திருக்கிறனால் அடுத்த வாரம் சாட்சியோட நேரம் அதிகமாக இருக்கும் अगर आप सच्चाई के साथ दुआ करोगे तो अगला हफ्ता यहाँ पे काफ़ी गवाही होगी। அல்லேலூயா हालेलुया। நீங்கள் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பதில் கொடுக்கிறவராக दिल में जो भी बात है हर बात की जवाब देगा खुदा। ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் हमारे दुआ का जवाब देने वाला खुदा है वो। நாம் இருதயத்தை சுத்திகரிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை और जब कभी भी अपने दिलों को हम साफ करते हैं तो खुदा बड़ा बड़ा काम करके दिखाएगा। நாம் இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் தேவன் இன்னும் அதிகமாக ஜெபாவை கொடுத்து நாம் और जितना जल्दी हम इस काम को करने के लिए अपने आप को सौंपेंगे उतना जल्दी खुदा आपको जवाब भेज देगा। அல்லேலூயா हालेलुया। தேவாவியோடு மத்தியில் ஆசீர்வாதம் கொண்டே இருப்பார் पाखरू हमारे बीच में मौजूद है। நீங்கள் இருக்கும் போதெல்லாம் தேவாவியோடு ஒரு பேச அனுபவத்தில் காட்டுவார் आप जहाँ भी जाओगे पाखरू के साथ बात करते रहें। பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது நீங்கள் சும்மா இருக்காத போதும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவாவியோடு ஜெபிக்க आपके बच्चों के साथ भी जब आप दुआ करते हो तब भी पाखरू आपके बीच में होकर बात करेगा। आपके पति के लिए दुआ करके देखें, आपके परिवारों के लिए दुआ करके देखें, आपके कलीसिया के लिए दुआ करके देखें, आपके देश के लिए दुआ करके देखें। आपको सिर्फ मुंह खोलने की देरी है, बाकी खुदा का पाखरू आपको सिखाएगा। हालेलुया। यही है रोज़ा और अपने दिल को साफ करना। हम दुआ करेंगे अभी। जितने भी लोग यहाँ कलाम सुनकर चाहते हैं कि आगे से साफ होकर रोज़ा रखकर आगे दुआ करूँगा, ऐसे सौंपना चाहते हैं तो आप अपने आपके लिए दुआ करें, हम आपके लिए दुआ करेंगे। ऐसा कोई काम नहीं है जो खुदा नहीं कर सकता। हालेलुया। जिस 2 मिनट निकाल के दुआ करेंगे। अभी दुआ करने की रूह खुदा देने के लिए हाजिर है। विश्वास के साथ आप खुदा से मांगे और घर जाकर आप दुआ करते रहिए। वो सिखाएगा दुआ कैसे करना है, वो हमारे साथ बात करेगा। हमारे दिलों में जो भी बात है जो वो पसंद नहीं करता वो बताएगा, याद दिलाएगा। हमें सिर्फ एक ही काम करना है कि हर काम को इकरार करके दिल से निकालना है, हमारे कमजोरियों को निकालना है। और जो भी हम नहीं कर सकते वो खुदा करके दिखाएगा। अगर किसी के साथ गुस्सा है तो निकाल दो, अगर किसी के खिलाफ बैर रखते हैं तो उसको निकाल दो। मुझे साफ करना चाहिए और कोई नहीं चाहिए, सिर्फ और सिर्फ पाखरू की ज़रूरत है। अपने आप को सौंपें, अपने आप को सौंपें कि पाखरू आपको भर दें। विश्वास के साथ मांगे, विश्वास के साथ मांगे।
अगर आपके दिल वाकई में खुदा की हजूरी में साफ है तो आगे से आपके हर दुआ की आमीन में जवाब आएगी। हालेलुया, हालेलुया। अपने आप को सौंपे, अपने आप को सौंपे। हर एक बंदा यहाँ पर मुंह खोल के इकरार करते हुए दुआ करे, मुंह खोल कर इकरार करते हुए सौंपते हुए दुआ करे कि तू मेरे दिल को साफ कर, मेरी सोच को तू साफ कर और तू मेरे साथ तू काम कर। दुआ कैसे करना है, मेरे परिवार में क्या करना है, मेरी जिंदगी में क्या करना है, मैं तेरे लिए क्या करूं। और अभी और इसी वक्त मुझसे बात कर, तू मेरी जिंदगी को बदल दे जैसे तूने बात किया था उन दिनों में। मूसा के साथ बात करने वाला खुदा, अब्राहम के साथ बात करने वाला खुदा, मेरे साथ भी तू बात कर, मेरे साथ भी तू बात कर। तू मेरे दिल को परख, तू मेरे दिल को परख कर देख। मैं सिर्फ चाहता हूँ कि यीशु हो। और अभी और इसी वक्त यीशु कहता है कि तेरे दिल में मैं वहाँ आऊँगा, तू तेरे दिल को साफ कर और तू यीशु जैसा बन। और अभी और इसी वक्त हमें छुटकारा मिलेगा, क्योंकि आज और यहाँ पर सारे दूतों के साथ बात करने की एक एक्सपीरियंस तेरे जरिए खुदा करना चाहता है, तेरे जरिए खुदा करना चाहता है। अपने आप को सौंपे, अपने आप को सौंप कर कहे, ओ यीशु, यस लॉर्ड, यीशु तू मेरे साथ बात कर, खुदा तू मेरे साथ बात कर, मेरे साथ बात करने के लायक बना दे। मेरे दिल को तू साफ कर ताकि मैं दुआ करूं, ऐसी दुआ करूं जैसा तू चाहता है, ऐसा दुआ करूं कि तू मुझे जवाब दे सके। एक दुआ करने की रूह से भर दे, एक दुआ करने की रूह से भर दे। ओ मैं ऐसी दुआ करूं जैसा तू चाहता है खुदाया, ऐसी रूह से भर दे अब्बा कि जब भी मैं दुआ करूं फौरन मुझे जवाब मिले। यस लॉर्ड, यस जीसस। अभी और इसी वक्त मैं अपने आप को परखना चाहती हूँ, अपने आप को परखना चाहती हूँ। मेरे दिल में, मेरी दिल की गहराई में हर चीज को तू झट से निकाले, तू झट से निकाले ताकि मैं दुआ करूँ खुदाया जैसा तू चाहता है। और ऐसे दुआ की फौरन मुझे जवाब मिले। ओ यस, तेरी ताकत से भर दे अब्बा, तेरी ताकत से भर दे। ओ थैंक यू, थैंक यू, जो भी आज तक दुआ नहीं कर पाए, आज के बाद आप दुआ करोगे। मुंह खोल के दुआ करें और खुदा आपके साथ बात करेगा। आपके हर चीज के बारे में खुदा आपके साथ बात करेगा, क्योंकि खुदा कहता है रूह करने की दुआ, दुआ करने की रुआ से मैं हर एक को भर रहा हूँ। आप मेरी हजूरी में आकर बैठकर दुआ करके देखें। ओ यस, यस जीसस, थैंक यू, थैंक यू, थैंक यू। हमारा प्यारा पिता परमेश्वर, हर एक के ऊपर दुआ करने की रूह देने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं, और ये दुआ करने के रूह के साथ हम विजय प्राप्त करेंगे। रात में भी बैठ के हम दुआ करेंगे, और इस हफ्ते में हमें रोजा रख के दुआ करने का वक्त तू हमें दे खुदाया, और मेरे दिल को साफ करने का एक मौका मुझे दे खुदाया। मेरे दिल को पूरी तरीके से शुद्ध करने का मौका दे खुदाया। मेरे दिल को तू साफ कर और मेरे दिल में आकर तू रह ले खुदाया। मेरे दिल में तू बस जा, और जिनके भी दिल साफ होंगे उनके दिल में यीशु बसा हुआ, और यीशु हमारे साथ साथ चलेगा, यीशु हमारे साथ बात करेगा, यीशु हर काम करके दिखाएगा। यीशु हमारे घर में आएगा तो वहाँ पे छुटकारा मिलेगी, आपके परिवार में छुटकारा मिलेगी, आपके हर मुसीबतों का सामना कर पाओगे, और आपकी पूरी जिंदगी बदल जाएगी। ये सब देने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं, और हमारे साथ बात करने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं, और हमारे दुआ के हिसाब से हम चले, तू हमें बल दे। यीशु मसीह के नाम से मांगते हैं। हालेलुया।
पढ़ेंगे पहला कुरिन्थियों 11 बाब उसकी 23 से लेकर 31 तक। क्योंकि ये बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात वह पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। इसी रीत से उसने बिहारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नई वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु जब तक वह ना आए प्रचार करते हो। इसलिए जो कोई अनुचित रीत से प्रभु की रोटी खाए या इस कटोरे में से पिए वह प्रभु की देह और लहू का अपराधी ठहरेगा। इसलिए मनुष्य अपने आप को जांच ले और इस रीत से इस रोटी में से खाए और इस कटोरे में से पिए। क्योंकि जो खाते पीते समय प्रभु की देह को ना पहचाने वह इसे खाने और पीने से अपने ऊपर दंड लाता है। इसी कारण तुम में से बहुत से निर्बल और रोगी हैं और बहुत से सो भी गए। यदि हम अपने आप को जांचते तो दंड ना पाते। Jesus, he was betrayed, took the bread, and he had given thanks, he broke it and said, take, eat, this is my body, which is broken for you. This do remember of me. And the same way now, also took the cup, when he had supped, saying, this cup is the New Testament in my blood. Do this, is all, do it remember of me. तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है। क्योंकि उस लहू में जो ताकत है, जिससे हम पाते हैं छुटकारा, क्योंकि उस लहू में जो ताकत है, जिससे हम पाते हैं छुटकारा, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है। तूने वो लहू बहाया है, सारी दुनिया को बचाया है। तूने वो लहू जो बहाया है, सारी दुनिया को बचाया है। कभी तूने किसी से न कुछ मांगा, कभी तूने किसी से न कुछ चाहा। तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है। Our beloved Father, 2000 years ago, Father, you make the number of the New Testament in your blood and your flesh. Today, we remember of that one, Father.
Today onwards, Father, we have purified our soul, our heart, and our mind and body, and submitted to your hand. You fulfill in your Holy Spirit, and give the prayer anointing to us, and pray to other people also. Thank you, Father. We submitted everything in the name of Jesus. Amen. Father, हमारा प्यारे पिता, today is the blessing day to us, Father. आज हम सब के लिए एक आशीष का दिन है। We submitted everything to your hand. हम अपने आप को आपके हाथ में सौंपते हैं। Your people all are here for the getting blessing. आपकी आशीष के लिए यहाँ आए हैं। You blessed all the people, all the disciples. आप सबको ब्लेस करें। And the people, the whole week, you protect and fulfill everything, Father. आप सबको रक्षा करें और आपकी पवित्र आत्मा से भरपूर करें। The people suffering for the health, you healing the body. वो भाई बहन ये बीमार है उन सबको चंगाई दे। Those who are suffering the finance, you face all the problems. वो भाई बहन है इकोनॉमिकल प्रॉब्लम से उन सबको मदद करें। Those are suffering the problem of the papers and government aid and all. You face all the problems to the angels. ये सारी परेशानियां अपनी भाई बहन के अंदर है पिताजी यीशु मसीह के नाम से हम आपके हाथ में सौंपते हैं। And we pray now, Father. हम दुआ करते हैं You पिताजी। send the anointing of the prayer anointing to everybody. पिताजी हम आपके अभिषेक की दुआ चाहते हैं। Today onwards, everybody else in the prayer house. आज से सबके घर दुआ के घर हो। All the prayer house, the anointings comes down from the other. सारे दुआ के घरों में पिताजी आपके अभिषेक मानते हैं। Your people talk with the angels. आप इस वक्त दूतों को Your भेजते हैं। people all talks with the Holy Spirits. आपके बंदों को पिताजी आपकी पवित्र आत्मा से भर दें। And fulfill with all anointings their house. सबको पिताजी आपके अभिषेक से भरपूर कर दें। Your children also should not be betrayed anything and all year afterwards. अपने बच्चों को आपके हाथ में सौंप। You give the peace and happiness, heavenly things for them. हम सबके लिए आपकी शांति और आनंद मांगते हैं। Be blessed, all the people. सबको आशीष करते हैं। Thank you, Father. In the name of Jesus. Amen. यीशु मसीह के नाम से। Hallelujah. हालेलुया। In the name of the Jesus, and the name of the Father, and the presence of the Holy Spirit, bless everybody. Amen.